இன்னும் சில நாட்களில் உதயமாக உள்ள தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தங்களுடைய சொந்த ஊர்களுக்காக பயணிப்பதற்காக மக்கள் சென்று கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் இப்போது கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள நவீனமயப்படுத்தப்பட்ட பஸ் தரிப்பிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பஸ் தரிப்பிடத்தின் ஊடாக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு எவ்வாறு சேவை வழங்கப்படுகின்றது, அவர்கள் ஊர்களுக்கு செல்வதற்கான பஸ்கள் போதுமானதாக இருக்கின்றதா, இந்த நிலைமை தொடர்பாக இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. வழமையான நேர அட்டவணைக்கு மேலதிகமாக சுமார் 1500 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் பெஸ்டியன் மாவத்தை, கடவத்தை, மாக்கும்புர மற்றும் கடுவளை ஆகிய இடங்களிலிருந்து மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா தெரிவித்தார். இது தொடர்பில் தமது சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். பஸ் எல்லாம் இருக்குது, பரவாயில்ல, அடிக்கடி பஸ் எல்லாம் போடுறாங்க. புது வருஷம் கொண்டாட இப்படி ஊருக்கு போகிறோம், இப்படி புது பஸ் போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடிக்கடி பஸ் போடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைவருக்கு ஒருக்கா பஸ் எடுக்கிறாங்க, பரவாயில்ல, சந்தோஷமாக போகிறோம். ஊரில் திருநாள் கொண்டாடுறதுக்கு 2-3 மாதத்துக்கு அப்புறம் போகிறோம் ஊருக்கு, பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நுவரெலியாக போகிறோம், போயிட்டு நாங்கள் புது வருஷத்தை கொண்டாடிட்டு மறுக்க வரணும். பஸ்ஸு புது போல்டில் தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் போயிட்டு வரணும், திரும்பி பஸ் ஹோல்டுக்கு நிற்கிறோம். 1/2 மணி நேரத்தில் பஸ் எடுப்பாங்க. ஹேட்டனுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஏன்னா நமக்காக கட்டி கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பமான இந்த சேவை 21ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும். 14ஆம் தேதி அளவில் இங்கிருந்து தூர இடங்களுக்கு செல்லும் பயணிகள் தமது கிராமங்களுக்கு சென்ற பின்னர் 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிராமங்களிலிருந்து மீண்டும் கொழும்பு திரும்புவதற்கான பஸ்களை ஈடுபடுத்துவதற்கும் நாம் ஏற்பாடுகளை செய்துள்ளோம். இதேவேளை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த பகுதிகளுக்கு செல்லும் மக்களுக்கான விசேட ரயில் சேவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டை, அனுராதபுரம் காங்கேசன்துறை, மருதானை மாத்தரை மற்றும் மருதானை பெலியத்த ஆகிய பகுதிகளுக்கு இடையே விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பெலியத்தவிலிருந்து மகவ வரை பயணிக்கும் ரஜரட்ட ரெஜினி ரயில் புத்தாண்டு கால பகுதியில் அனுராதபுரம் வரை பயணிக்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து சொந்த பகுதிகளுக்கு செல்வதற்கும் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்கும் இந்த விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.